இந்திய துணைக்கண்டத்தில் வரலாற்று காலத்திற்கு முன்பு வாழ்ந்த மக்களுள் சிந்து சமவெளி நாகரிக தோன்றலுக்கு பின்னர் ஏற்பட்ட அறிவின் விளைவாக 4 வகையான பிரிவுகள் வரையறுக்கப்பட்டது. அதில் முதலாவதாக மகுடம் சூட்டிக்கொண்ட அரசர்கள், அவர்களைத் தொடர்ந்து அரச பரம்பரை சார்ந்த ஜமீன்தார்கள், நிலக்கிழார்கள் என பல பிரிவுகள் தோன்றலாயிற்று. இரண்டாவதாக ராஜகுரு, அமைச்சர், தளபதி, மந்திரி, போர் வீரர்கள், பயிற்சியாளர்கள் இடம்பெற்றனர். மூன்றாவதாக விவசாயிகள், வணிகர்கள், கோயில் சிற்பன்னர்கள், குயவர்கள், கலைஞர்கள், இன்னும் சில சமூகத்தினர் இடம்பெற்றனர். நான்காவதாக அவரவர் வசதிக்கேற்ப அடிமை வகையறாக்களை தோற்றுவித்தனர். அதில் மிகவும் பின்தங்கிய இன மக்களில் ஒரு பிரிவாக புறந்தள்ளப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளான சமூகமே நாயார் என்ற வேட்டையர்கள் சமூகம். அன்றைய காலகட்டத்தில் மேல்நிலை சமூகங்கள் மத்தியில் வேட்டையர்களுக்கு பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. அதன்படி வேட்டையர்கள் இரவில் மட்டுமே வெளியில் நடமாட வேண்டும். பகலில் வெளியே முகம் காட்டக்கூடாது. அப்படியே வெளியே வந்தாலும் அகப்பட்ட வேட்டையர்களை பொதுமக்கள் கல்லால் அடித்தே கொன்று விடுவார்கள். அவர்கள் சம உரிமை கொண்டாடி உழைத்து சம்பாதிக்க கூடாது. மற்றவரை அண்டியே பிழைக்க வேண்டும். வீடு வீடாக வந்து குனிந்த தலை நிமிராமல் இரவல் வாங்கி உண்ண வேண்டும் என்ற கடுமையான விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டே போராடி வாழ்ந்த வேட்டை சமூகம் ஒரு புறம் காட்டில் விலங்குகளால் தாக்கப்படுவதும், மறுபுறம் நாட்டில் அதிகார வர்க்கத்தாரால் தாக்கப்படுவதும் வாடிக்கையாக இருந்தது. இத்துயர வாழ்வில் துளியும் நம்பிக்கை இல்லாத நிலையில் அச்சத்தில் இருந்து விடுபடவே அவர்கள் காவல் தெய்வ வழிபாடு மற்றும் ஏவல் பில்லி சூனிய வழிபாடு மற்றும் ஆடு மாடு கோழி முதல் மனிதர்களையும் பலியிட்டு உக்கர தெய்வங்களின் சக்தியை பெறத் தொடங்கியதன் விளைவாக தங்களை ஓட ஓட துரத்திய ராஜவம்சத்தை சார்ந்தவர்கள், அதிகார வர்க்கத்தினர் மற்றும் வனவிலங்குகள் வரை வேட்டையர்களை கண்டால் தெரித்து ஓடும் அளவுக்கு மிகவும் அச்சுறுத்தலான தோற்றங்களாக நாயார் என்ற வேட்டையர் சமூகத்தினர் உருவானார்கள். இச்சூழ்நிலையில் அனைவரும் பயப்படும்படி பலி பூஜைகள் நடத்தும் வேட்டை சமூகத்தினரை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர நினைத்த அரசு மக்களுக்கு எதிரான பூஜைகள், ஏவல் பில்லி சூனிய வழிபாடுகள் நடத்துவோருக்கு கடுமையான மரண தண்டனைகள் மேற்கொள்ள புதிய சட்டங்கள் இயற்றிய சூழ்நிலையில்தான் ஆங்கிலேய, போர்ச்சுகீசிய, பிரெஞ்சு இனத்தைச் சேர்ந்தவர்களும் இந்திய பரிவாரங்களுடன் இணைந்து உக்கர தெய்வ வழிபாடு முறைகளை எதிர்க்க துவங்கினார்கள். அதன் பின்னர் அரசின் அடக்குமுறைக்கு அஞ்சியொடுங்கி வேட்டை சமூகத்தினர் வாழ்ந்தபோது மனிதர்கள் நடமாட முடியாத அடர்ந்த வனாந்தரத்தில் ஒரே ஒரு வேட்டையர் குடும்பத்தைச் சேர்ந்த அப்பா, அம்மா, அவர்களின் சிறு வயது மகள் இம்மூவரும் உக்கிர தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வரும் அதிர்ச்சி தகவல் அரசுக்கு வருகிறது. உடனே அரசாணைப்படி படை அதிகாரிகள் ஒருபுறம் வனப்பகுதியில் தேடிக்கொண்டிருக்கையில், மறுபுறம் வன தெய்வத்திடம் பெற்றோர்கள் இருவரும் தங்கள் மகளுக்கு 1000 ஆண்டுகள் உயிருடன் வாழும் வரம் வேண்டி அதற்கு பரிகாரமாக தங்கள் இருவர் தலையையும் வெட்டி காணிக்கையாக்கிவிட்டு மரணிக்கின்றனர். அவர்களது உயிர் தியாகத்தை மெச்சி வன தெய்வம் ஒரு காவல் தெய்வத்தை அச்சிறுமிக்கு ஏவலாக நியமிக்கிறது. இதை அறிந்த படை அதிகாரிகள் அச்சிறுமிக்கு தங்களால் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அந்த காவல் தெய்வம் அனைவரையும் அழித்துவிடும் என்று அஞ்சி அங்கிருந்து வந்து விடுகின்றனர். அதன் பின்னர் காவல் தெய்வத்தின் பராமரிப்பில் அச்சிறுமி வளர்க்கப்படுகிறாள். காலங்களின் ஓட்டத்தில் அவள் பருவம் பூ பெய்து அழகு தேவதையாக வலம் வருகிறாள். ஓர் நாள் வனாந்தரத்தில் வேட்டைக்கு வந்த அந்நாட்டு ராஜகுமாரன் அந்த வன தேவதையை கண்டு அவள் அழகில் மயங்குகிறான். இருவருமே காதல் வயப்படுகின்றனர். ராஜகுமாரன் அவளை மனம் முடிக்க தன் விருப்பத்தை தெரிவிக்கிறான். அவளும் நிரந்தர அடிமை முத்திரை குத்தப்பட்டு இன்று வரை மீள முடியாத சூழலில் இருக்கும் தங்கள் வேட்டையர் சமூகம் இனியாவது ராஜவம்சத்தோடு உறவுபடட்டும் என்ற நோக்கத்தில் ஒப்புக்கொள்கிறார். அதே சமயம் தன்னை பாதுகாக்கும் காவல் தெய்வத்தின் சக்திக்கு உட்பட்ட வனப்பகுதியை கடந்து வர இயலாது என்ற சொல்ல கேட்டு ராஜகுமாரனும் அவ்வனத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான கோட்டை கட்டி தன் மனைவியை மகாராணியாக்கி ரகசியமாக வாழத் துவங்குகிறான். நாளடைவில் இந்த ரகசியம் நாட்டு மக்களுக்கு தெரிய வருகிறது. அனைவரும் ஒரு சூனியக்காரியுடன் ராஜகுமாரன் முரண்பட்ட உறவு வைத்துள்ளதால் நீ நாட்டுக்கு பெரிய ஆபத்து ஏற்படும் என்ற அச்சத்தில் உள்ளனர்.
ராணியை அனைவரும் சூனியக்காரி, மாயக்காரி என அவதூறு பரப்பியது மெய்யாகும் விதத்தில் இயற்கை மழையின்றி வறண்டு போகிறது. இதையெல்லாம் நம்பாத ராஜா மூட சம்பிரதாயங்களுக்கு முடிவு கட்டும் வகையில் மக்களுக்கு தகுந்த விளக்கம் சொல்லி அவர்களது பாதிப்புக்கு உரிய இழப்பீடுகள் வழங்குவதாக வாக்களிக்கிறார். மக்களும் தங்கள் கோபத்தை தணித்து இயல்பு நிலைக்கு திரும்புகின்றனர். அதன் பின்னர் ராணி கர்ப்பம் தரித்த சில நாட்களில் திடீரென கன்னி வயதை எட்டிய 10 பெண்கள் மற்றும் 10 ஆண்கள் மேலும் 10 குழந்தைகள் மாயமாகின்றனர். பேரதிர்ச்சியான அனைவரும் மாயமான தங்கள் மக்களை நாடு முழுவதும் வாரக்கணக்கில் தேடி வருகின்றனர். ஒரு துப்பும் தடயமும் அறியப்படாத நிலையில் 9ஆம் நாள் தேடல் முடிவில் அனைவருக்கும் தங்கள் ராணியான சூனியக்காரி மீது சந்தேகம் புலப்படுகிறது. அதன் பின்னர் மக்களில் சிலர் ராஜா ராணியின் அனுமதியின்றி கோட்டையில் பதுங்கி இருந்து நோட்டமிடுகின்றனர். அந்த வனக்கோட்டையின் மையத்தில் ஒரு அறையில் உக்கிர தெய்வத்திற்கு ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு குழந்தை என்ற எண்ணிக்கையில் ராணியும் ராஜாவும் இணைந்தே நரபலி அளித்துக் கொண்டிருப்பதும் 9ஆம் நாள் முடிந்து 10ஆம் நாள் நரபலிக்கு மீதமுள்ள 3 பேரையும் பலி கொடுக்க தயாராக உள்ள பேரதிர்ச்சிக்குரிய சம்பவம் அறிந்து அவர்கள் உக்கிரமாகின்றனர். அதன் பின்னர் சுதாரித்துக் கொண்ட அவர்கள் அம்மூவரையும் காப்பாற்றி அந்த ராஜா ராணியை சிறை வைத்து கோட்டைக்கே தீ வைத்து அவர்களை எரித்து சாம்பலாக்கி திரும்புகின்றனர். இப்ப எதுக்கடி பதர்ன? அது ஒன்றும் இல்லடி, ஒரு கெட்ட கனவு. எனக்கு பேய் பிடிச்சிருக்கு. யாரோ என்ன எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. பின்ன என்னடி 24 மணி நேரம் பேய் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தா கனவுல பேய் வராம ரித்திக் ரோஷனா வருவாரு? சரி, அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் என்ன, எல்லாரையும் கொன்னுட்டேன். கடைசி உன்னை கொல்ல வந்த, நீ எழுப்பிட்ட. மித்தே, ஏய் ஐயோ போச்சா? அச்சச்சோ, 2 லட்ச ரூபா கேமரா இப்படி ரெண்டாக்கிட்டீங்களேடி. சும்மாவே இது வேலை செய்யாது. இப்ப சுத்தம் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? நான் ஒன்றும் பண்ணலடா. அப்போ நீ தாண்டி இதை பண்ணிருப்ப. இதா, இது போய் எப்படி ஆடுற?
பத்தலன்னா சொல்லு, புது கேமரா வாங்கி தரேன். ஆல்ரெடி வாங்கி தந்ததே செகண்ட்ஸ்ல தான், இதுல புதுசா வாங்கி தந்துட்டாலும். ஆமா, ஆதர்ஷ் எங்க போயிட்டான்? அதை சொல்ல தான் வந்தேன். ஆதர்ஷ பக்கத்துக்கு ரவிச்சந்திரன் ஒரு கிழவன் வந்திருக்கான். வந்ததுல இருந்து தொணன்னு பேசினே இருக்கான். உங்களை கூட்டுற சொன்னா வா போலாம். என்னவா அவனுக்கு? சேனல் இழுத்து முடுறாங்களா? டேய் போடா, நான் இவளை கூட்டிட்டு வந்துக்கிறேன். ஏய் 2 பேரும் வெட்டியாதண்டி இருக்கீங்க, உடனே வாங்க. போடா. இவன் தொல்லை தாங்க முடியலையே.